வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கனடால நேற்றைக்கு செப்டம்பர் 28 எட்மாண்டன்ல உலகநாயகன் கமலஹாசன் அங்க போய் சேர்ந்து அங்க ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுல குறிப்பா ஹேராம் படம் திரையிடப்பட்டது. அங்க இன்டராக்டிவ் செஷன் அமைஞ்சது. ஹேராம் திரைப்படத்தை பொறுத்தவரைய அந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி தயாரித்தவர் உலகநாயகன் கமலஹாசன். அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். அதாவது நிறைய பேர் இயக்குனர் கமலஹாசனுக்குன்னு தீவிர ரசிகர்கள் உண்டு. அது விருமாண்டி, அதே மாதிரி ஹேராம், சாட்சி 420, இந்த மாதிரி படங்கள் ஹிந்தியில் எடுத்தார் லவேஷன் மிகி. ஸோ இந்த மாதிரி படங்கள்ல அவருடைய ரொம்ப நுணுக்கமா இருக்கும். அவருடைய டைரக்ஷன், விஸ்வரூபம்லாம் பிரமாதமா இருக்கும். அந்த மேக்கிங்கு, அதாவது சென்னையிலேயே ஆப்கானிஸ்தானத்தை உருவாக்கிடுவாரு. விருமாண்டிக்கு பிரச்சனை வந்த பொழுது தேனிக்கு போக முடியல. சண்டியர்னு பேர் வச்சிருந்ததுனால அங்க கொஞ்சம் கலாட்டா வந்தது. அவர் என்ன பண்ணாரு, கேம்பா கோலால ஒரு கிராமத்தையே உருவாக்கிட்டார். சினிமால அவரால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானம் அதை இங்க ஜேபிஆர் காலேஜ் பின்னாடி அங்க ஒரு ஆப்கானிஸ்தானத்தையே உருவாக்கிட்டாரு. அந்த மாதிரி அது நிஜமாவே நம்ம ஆப்கான்ல நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஜோர்டான்ல எல்லாம் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. அதை மேட்ச் பண்ணி ரொம்ப ரிசர்ச், அவர் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி தான் பண்ணுவார். அவங்க என்ன பாஷையில பேசுவாங்க, அவங்க பாஸ்டோ அப்படிங்கிற பாஷையில தான் பேசுவாங்க. அந்த பாஷை இது எல்லாமே விஸ்வரூபத்தில் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. கம்மிங் பேக் டு ஹேராமை பொறுத்தவரையே, ஹேராம்ங்கிறது எப்படி உருவாச்சுன்னா, ஒரு புத்தகம், அதாவது ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற புத்தகம். அதுல மகாத்மா காந்தி அவரை கொலை பண்றதுக்கு வேறு ஒருத்தரும் ட்ரை பண்ணாரு. இன்னொரு அட்டம்ப்ட் நடந்ததுன்னு வந்திருக்கும் அந்த புத்தகத்துல. அந்த புத்தகம் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல புத்தகம், படிக்க வேண்டிய புத்தகம். ஸோ அதுல அந்த இன்ஸ்பிரேஷன் தான். அப்ப மகாத்மா காந்திய சாக்கேத்ராம் தன்னுடைய மனைவி இறந்ததற்கு காரணம் காந்தி தான். அதாவது காந்தியினாலதான் ஹிந்து முஸ்லீம் கலவரம் வந்தது. ஸோ அதனால அந்த கலவரத்துல தன் மனைவி கொல்லப்பட்டதுக்கு காரணம் பாரிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தாங்கிற அந்த கோவத்துல அவரை கொல்லணும்னு போவாரு. போகும்பொழுது அவர் எவ்வளவு கிரேட்டு, காந்தியை பத்தி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கோட்ஸை சுட்டு கொல்ற மாதிரி அந்த கதையை அமைச்சிருப்பாரு. அது அப்படியே அந்த காலகட்டத்துடைய கல்கட்டாவை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு. கல்கட்டா கலவரம், அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ, அந்த அங்க அவங்க இதுல இருப்பாங்க, அகழ்வாராய்ச்சி, அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே இதெல்லாம் ஒரு பாடமா வச்சிருக்காங்க. உலக திரைப்பட கல்லூரிகள்ல ஹேராம் ஒரு பாடமா இருக்கு. அப்படிப்பட்ட படத்தை போட்டு காமிச்சு இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல், இந்தியன் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் 2025 போட்டு அதை அவங்களுக்கு பதில் சொல்லி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ரொம்ப பிரமாதமான அந்த ஈவெண்ட்டை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடத்தி கொடுத்திருக்காரு. சாய் தீனா அப்படிங்கிற ஒரு ஸ்டண்ட் நடிகர். அவர் ஒரு ஜிம் பாயா இருந்தவர். அவருக்குலாம் எப்படின்னா டெய்லி 200 ரூபா கொடுப்பாங்க சம்பளம். அவங்கெல்லாம் கியூல நின்று தான் சாப்பிடணும். சினிமால நிறைய இருக்கு இந்த மாதிரி ஜிம் பாய்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அட்மாஸ்பியர்ல வர்றவங்க அவங்கெல்லாம் ஈவன் நம்ம துணை நடிகர்கள்னு கூட அவங்கள சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் 200 ரூபா தருவாங்க ஒரு நாளைக்கு. இவ்வளவுதான் இருக்கும். ஒருத்தர் கமலஹாசனுடைய பார்வை ஒருத்தர் மேல பட்டா, கமலஹாசன் ஒருத்தர் தோல்ல கைய வச்சா அவர் எப்படி மேல வருவாருங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். அவர் பாத்தீங்கன்னா அப்படி ஆரம்பிச்சவரு, அவர் டெய்லி ஏதோ போறோம், நமக்கு சாப்பாடு கிடைக்குது, 200 ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னு இருந்திருக்காரு. விருமாண்டி படத்துல அவர் வேலை பார்த்த பொழுது கமலஹாசன் என்ன பண்ணுவாருன்னா, இயக்குனர் அப்படியே தோல்ல கை போட்டு அவர் சினிமாவை பத்தி பேசுறது. அப்புறம் இவரோட ரிலேட்டிவ் ரவின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஃபைட் மாஸ்டர், ஃபைட்ல இருந்திருக்காரு. அவருக்கு இறந்துட்டாராம். அவரை பத்தி சொல்லுவாரு. அவருக்கும் இருக்கிற நட்பு, எப்படிலாம் ஒர்க் பண்ணுவோம், சினிமானா எப்படி வேலை பார்க்கணும், நடிப்புன்னா என்ன, எப்படி நடிக்கணும், எப்படி நம்ம டெடிகேட்டடா இருக்கணும்லாம் அப்படி தோல்ல கை போட்டு சொல்லிக்கிட்டே வருவாராம். அப்புறம் தீனாக்கு கேரியர் கொடுத்துருங்க, அவர் தனியா டேபிள் போட்டுருங்க, கியூல எல்லாம் நின்று சாப்பிட வேண்டான்ட்டாராம். அதுக்கப்புறம் பார்த்தா சங்கிலி முருகன் சொல்லி சங்கிலி முருகன் ஏற்பாடு பண்ணிட்டாராம். ஏன்னா எப்படியும் டெய்லி இவருக்கு கேரியர்ல தனியா சாப்பாடு கொடுப்பாங்களாம். ஸோ கியூல நின்று சாப்பிட்டா எனக்குன்னு தனியா கேரியர்ல சாப்பாடு கொடுக்க சொன்னாரு. 300 ரூபா சம்பளம் வாங்கிட்டுன்னு முதல்ல எனக்கு 2500 ரூபா டெய்லி சம்பளம் அப்படிலாம் இது பண்ணி எனக்கு நடிப்புல ஆர்வத்தை ஏற்படுத்தினாரு. எனக்குள்ள இருந்த அந்த சின்ன நெருப்பை இது பண்ணி ஊதி பெருசாக்கி, நீ நல்லா நடிகனா வருவ, நான் நல்லா ட்ரை பண்ணுன்னு சொல்லி என்னை தோல்ல தட்டி கொடுத்து எனக்கு ஊக்கப்படுத்தி, எனக்கு ஆசான், என்னுடைய குருநாதர்னா அது கமல் சார் தான் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில அவர் குறிப்பிடுறாரு. அது சொல்லும் பொழுது நமக்கு அவ்வளவு இதுவா இருக்கு. நார்மலா சொல்லுவாங்க எம்ஜிஆர் சாப்பாடு போட்டாரு, விஜயகாந்த் சாப்பாடு போட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா கமலஹாசன் எண்ணற்ற கலைஞர்களோட வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறார்.
அது இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏராளமான பேர் முதன் முறை வாய்ப்பே தைரியமா பல பேருக்கு கொடுத்துருக்காரு. பல பேரை வந்து சண்டை பயிற்சியாளராக மாத்திருக்காரு, பல பேரை டான்ஸ் மாஸ்டரா மாத்திருக்காரு, டைரக்டரா மாத்திருக்காரு. அதுக்கு உதாரணம் நம்மள ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சில இதுல, ஏராளமான உதாரணம் நம்மளால கொடுக்க முடியும். உதாரணமா சொல்லணும்னா விக்ரம் தர்மாவை சண்டை பயிற்சியாளராக மாத்தினது கமலஹாசன் தான். சுரேஷ் கிருஷ்ணாவை இயக்குனராக மாத்தினது சத்யா படத்துல கமலஹாசன் தான். அதே மாதிரி திருவ கேமராமேனா மாத்தினது கமலஹாசன் தான், மகளிர் மட்டும் இல்ல. இந்த மாதிரி ஏராளமான பேரை தைரியமா அவங்க குருநாதரே மாத்தாதப்ப கமல் மாத்துவாரு. கே பாலச்சந்தரோட ஸ்டூடெண்ட் தானே சுரேஷ் கிருஷ்ணா, கே பாலச்சந்தர் தானே அவரை டைரக்டர் ஆக்கணும், ஆனா அவர் ஆக்கலையே, கமல் தானே டைரக்டர் ஆக்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமை இருக்குன்னு தெரிஞ்சா தைரியமா அவர் வந்து வாய்ப்பு கொடுப்பாரு. அதுல எப்பொழுதுமே கமலஹாசன் இஸ் a கிரேட். இந்தியா பாகிஸ்தான் நேற்றுக்கு ஏசியா கப் ஃபைனலு பிரமாதமா இந்தியா விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க. அதாவது இன்வின்சிபிள் இந்தியான்னு சொல்லலாம். ஒரு மேட்ச் கூட தோக்காம கண்டினியூஸா எல்லா மேட்சும் லீக்லையும் சரி, சூப்பர் 4லையும் சரி, ஃபைனலும் சரி பிரமாதமா விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஒன்று இந்த மாதிரி பைலாச்சுரல் சீரீஸ் வந்து ஒன்று விளையாடாம இருக்கணும். விளையாண்டோம்னா நம்ம வந்து இந்த கை கொடுக்க மாட்டேன், நான் வந்து இப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன்னு பண்றது வந்து சிக்கலை ஏற்படுத்தும். இப்ப ஒருவேளை இந்தியா தோத்துருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்த பிளேயர்ஸுக்கு எவ்வளவு ஒரு ரிஸ்க், இது அவங்கள வந்து நம்ம எவ்வளவு ஒரு டென்ஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கோம். தோத்தா இங்க எவ்வளவு கலாட்டா ஆயிருக்கும். நல்ல வேளை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஷனை உருவாக்குறதுக்கு நம்ம பேசாம விளையாடாம இருந்துடலாம். விளையாண்டுட்டு நான் கை கொடுக்க மாட்டேன், நான் ஈவெண்ட்டை கப்பு வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அது இப்போ பிளேயர்ஸுக்கு தான் ப்ரெஷரை ஏற்றும். நம்ம ஆடியன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து ஒரு போர்க்களத்தில் இருக்கிறத வந்து கிரிக்கெட் கிரவுண்டில் போரா மாற்றணும்னா நமக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் அங்கே விளையாடுற பிளேயர்ஸு நம்ம பிளேயர் மட்டும் இல்லை, அவங்க நாட்டு பிளேயருக்குமே அப்படி இருக்கும்ல. தோத்துட்டா அங்கே பயங்கரமா கலாட்டா ஆகும், இங்கே தோத்தா நம்ம ஊர்ல கலாட்டா ஆகும். ஒரு ஒரு விளையாட்டுன்னு இருந்தா யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். எல்லா நாளுமே ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் ஜெயிப்போம், ஒரு நாள் தோப்போம். அது அது வந்து கிரிக்கெட்டுன்னு இல்லை, எதா இருந்தாலுமே அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போகாது. அப்படி இருக்கும்பொழுது இதை இன்னும் பெட்டரா இன்னும் மெச்சூர்டா நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று விளையாடக்கூடாது. என்ன கேட்டால் விளையாடாம இருக்கிறது பெட்டர். இஃப் யூ ஃபீல் தே ஆர் டெரரிஸ்ட் நேஷன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களோட நீங்க கிரிக்கெட்டை விளையாட வேண்டாமே. இதுக்கு விளையாண்டுட்டு நான் கை கொடுக்க மாட்டேன், நான் வந்து கப்பை வாங்க மாட்டேன். அவர் கப்பை தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு. அந்த பாகிஸ்தான் பிசிபி பிரசிடென்ட் அவர் நக்வி, அவர் வந்து அந்த கப்பை தூக்கிட்டு அவர் ஓடி போயிட்டாரு. ஸோ இப்போ அவங்க பயங்கர கேவலமானவங்க. அவங்களும் விளையாடவே வேண்டாமே, எதுக்கு அவங்களோட போய் கிரிக்கெட் ஆடணும். விக்ரம் படத்துல ஒரு ஃபைனல் கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட், அதாவது கமல் சார் வந்து அந்த ரோலக்ஸ் அந்த கேங் உள்ளேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு லுக்கு விடுவார்ல, அந்த மீசை வந்து அப்படி வால் மாதிரி அப்படி தூக்கிட்டு இருக்கும். மீசை இது பண்ணிட்டு அப்படி ஒரு ஸ்டைலா நடந்து வந்துட்டு அது சுவிங்கத்தை மின்னிட்டு வருவார்ல, பபுள் கம் மின்னிட்டு ஸ்டைலா வருவார்ல, அந்த ஷாட் தான் செம்ம மாசு. அந்த ஒட்டுமொத்த ரோலக்ஸ் இதை வந்து ஒரே செகண்ட்ல தூக்கி சாப்பிட்டுருவாரு. இதை வந்து கரெக்டா நம்ம ராஜமௌழி சொன்னாரு. எனக்கு அந்த ஷாட்டை பார்க்கும் பொழுது அந்த ஸ்வாக் கமல் சார் வந்து அப்படி கேமரா பார்த்து வர்றது, அந்த சூவிங்கம்மை போட்டு அப்படி மென்னுட்டு வர்றது, இது நம்ம படத்துல இருக்கணும்டா, இது யாரோ லோகேஷ் கனகராஜ் படத்துல இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னாரு. அதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி எனக்கு, சார் உங்க வாயிலேருந்து இப்படி சொன்னது ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி லோகேஷ் சொன்னாரு. அந்த ஷாட் மறக்கவே முடியாது.